இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இப்ப நீ ஏதாவது பண்ண போறியா? ஆமாம், பண்ண போறேன். கண்டிப்பா பண்ணுவ. அதோட நீ என்ன தடுக்கவே கூடாது. நாளைக்கு எல்லாரும் ஹோலி விளையாடுவாங்க. நான் என்னோட ஆட்டத்தை விளையாடுவேன். ஃபைன் ஃபைன், நான் தடுக்க மாட்டேன். பட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அது நீ போடுற பிளான் தலைகீழா போயிட்டு அது உன்னையே தாக்கிடக்கூடாது. as always be இந்த தடவை careful. அப்படி எதுவும் நடக்காது. இந்த தடவை அலர்ட்டா இருப்பேன். எல்லா விஷயத்தையும் ஃபுல் பிளானிங்கோட தான் பண்ணுவேன். அதற்கிட்ட நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. போதும். லக்ஷ்மி நீ எதுவும் பேசாம இருக்காங்கன்றதுனால ஓ இஷ்டத்துக்கு உன்னோட ஆட்டத்தெல்லாம் இங்க காட்டாதே. Excuse me, நீ தள்ளிப்போ. லக்ஷ்மி நீ மட்டும் பேச ஆரம்பிச்சாங்கன்னு வை, அப்புறம் நீ என்ன நம்ம மொத்த குடும்பமானமும் கப்பல் இங்க ஏறிடும். பாரு, கண்டபடி உளறாத. நீ தான் இப்ப உளறிட்டு இருக்க. அதுவும் லக்ஷ்மி அன்னைக்கு அவ எனக்கு அண்ணி கிடையாதுன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது? இதுதான் இங்க வருத்தமே. இப்ப அவங்க நமக்கு அண்ணி இல்ல. ரிஷி அண்ணன் கல்யாணம் மலிஷ்கா கூட நடந்ததுன்னா அதுல ரிஷி அண்ணனுக்கு தான் நஷ்டம். லாஸ் ரிஷி அண்ணனுக்கும் நமக்கும் தான், அன்னைக்கு இல்ல. ஏன்னா மலிஷ்காவால அண்ணி மாதிரி இருக்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி. மலிஷ்காவோட தயவு செஞ்சு லக்ஷ்மியை கம்பேர் பண்ணிடாத. எக்ஸாக்ட்லி, கம்பேரிசனே கிடையாது. யாருக்கு மூளை இருக்கோ அவங்க இதை ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. நீ மறுபடியும் இந்த லக்ஷ்மிக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கல. நான் உனக்கு உண்மையை புரிய வைக்கதான் இப்படி கொஞ்சம் அமைதியா இருங்களேன். சண்டை போடாதீங்க. எனக்காக நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஃபைனலி நீ ஒரு வழியா ஒத்துக்கிட்ட. அதாவது இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எல்லா டிராமாக்கும் மொத்த காரணமும் நீ தானு. அண்ட் தேங்க் காட், கூடிய சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு போக போற. சோ ஐ அம் கிளாட். இதெல்லாம் அப்புறமா தெரிய வரும். பிரச்சனை போகுதா இல்ல வீட்ல இருந்து சந்தோஷம் போகுதான்னு தெரிய வரும். சரி, போதும் போதும். ஆஹானா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. சரி, பேசல. சோனியா, நீ ஸ்வீட் குடுக்கறதுக்காக தானே வந்த. ஸ்வீட்டை கொடுத்துட்டல. இப்ப நீ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். அதனால என்னால உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கெட்டக்கூடாது. அதனால நீ இங்க இருந்து போயிடு. இங்க பாரு, நீ ஆர்டர் பண்றதுக்கு நான் ஒண்ணு சாரி 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 சோனியா, நான் ஒன்னும் உனக்கு ஆர்டர் கொடுக்கல. நிஜமா தான் சொல்றேன். அதோட அஹானா ப்ளீஸ் இந்த விஷயத்த இதோட விட்டுடு. ப்ளீஸ் நீ போ. அஹானா ப்ளீஸ் போ. சரி, நான் போறேன். நீ சோனியா. ரிஷி, நீ எங்க இருக்க? பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இப்பதான் அவங்க ரூம்ல தான் நான் இருக்கேன். வந்துரு. ஓகே, ரிஷி வராமா? அவன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம மனசு சமாதானமாகும். ஆக்சுவலிமா, லக்ஷ்மி எதுக்காக ரிஷியை தடுத்தான்னு நாம அவகிட்டயே கேட்டிருக்கலாம். இத பாரு வீர், அதான் லக்ஷ்மி ரிஷிய பேச விடாம இழுத்துட்டு போயிட்டாலே, அப்புறம் எப்படி அவன் பேசுவான்? வாயவே திறக்க மாட்டான். யூ ஆர் ரைட்மா. பாட்டி எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் எதையோ மறைக்கிறேன்ற விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் கீழே போயிருந்தப்ப நான் எதையோ சொல்ல வந்து அப்படியே பேச்ச மாத்திட்டேன், போய் சொன்னேன். பாட்டி கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தி தான் கேட்க போறாங்க. நீ எதை பேச வந்து அப்படி பேச்ச மாத்தினு பாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. நான் என்ன பண்றேன்? லக்ஷ்மிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்னால எதையும் சொல்ல முடியாது, குறிப்பா இந்த விஷயத்த சொல்லவே முடியாது. நான் லக்ஷ்மிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதோட இதை போய் சொல்ல முடியுமா என்ன? ஆனா என்ன பண்றது? அதுவும் ஒரே ரூம்ல பாட்டி முன்னாடி இருக்கும்போது, டாட் கூட இருக்கும்போது நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது என்னால மறைக்க முடியுமா? இம்பாசிபிள். இல்ல. சரி, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். என்ன பாட்டி, என்ன கூப்பிட்டீங்களே? எல்லாம் ஓகே தானே? அர்ஜென்ட் ப்ராப்ளம் ஏதாவது? ஆமா, ப்ராப்ளம் தான். அதுவும் பெரிய ப்ராப்ளம். அப்படி என்ன ஆச்சு? அப்படி என்ன பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு? அது ஆக்சுவலி விஷயம் என்னன்னா பாட்டி, அது நான் டெஸ்டினேஷன் வெட்டிங் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா, நிஜமா நான் போய் சொல்லல டாட். அப்படியா? இதத்தான் சொல்ல விடாம லக்ஷ்மி உன்னை வந்து தடுத்தாளா? அதான் உன்னை இழுத்துட்டு போனாளா? இதுல லக்ஷ்மிக்கு என்னடா லாபம் இருக்கு? இத நீங்க பாட்டி அவகிட்ட தானே கேட்கணும். இல்ல, லக்ஷ்மி காரணம் இல்லாம யார் பேசுறதையும் தடுக்க வரமாட்டாங்க. என்ன விஷயம் உண்மையை சொல்லு.
ஒரு நிமிஷம். அம்மா, நீங்க என்கிட்ட சொல்லும்போது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது நீங்க. இவன் பேசுறத லக்ஷ்மி தடுத்தான்னு சொன்னீங்க இல்லையா? வீர், நீ தெளிவா கேட்டுக்கோப்பா, என்ன போட்டு குழப்பாத. ஓகே ஓகே. லக்ஷ்மியை நீ உயிருக்குயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? தெரிஞ்சு போச்சுல்ல? அதோட இன்னைக்கு நீ இப்ப என்கிட்ட சொன்னல, அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் இதை சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நீ மட்டும் இப்ப ப்ராமிஸ் பண்ணலன்னா இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். வாவ் டாட், கலக்குறீங்களே நீங்க. நீங்க ஏதாவது புதுசா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா பழைய ரெக்கார்டே பாடுறீங்களே, நான் லக்ஷ்மியை காதலிக்கிறேன்னு. நான் லக்ஷ்மியை லவ் பண்ணவே இல்லை. நானும் லக்ஷ்மியும் ஃப்ரெண்ட்ஸ். we are good friends. நான் லவ் பண்ணல. அப்போ லவ்? என்ன இந்த லவ்? யார லவ் பண்ற? லவ் மலிஷ்காவை லவ் பண்றேன். நான் உண்மையதான் சொல்றேன், மலிஷ்காவை தான் லவ் பண்றேன். லக்ஷ்மி எனக்கு ஃப்ரெண்டு தான். அண்ட் இந்த விஷயத்த நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் டாட், எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி என் ஃப்ரெண்டுன்னு. அது டாட் உண்மையை சொல்லலாம், லக்ஷ்மி என்னோட டைப்பே இல்லையே. அது லெவல் சேம் இல்ல. ஐ மீன் லக்ஷ்மி நல்ல பொண்ணு, சொல்ல போனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எப்பவும் எல்லா கஷ்டத்திலயும் துணையாவே இருப்பா. ஐ ஜென்யூன்லி கேர் ஃபார் ஹர். அவ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீங்க சொன்னதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் உயிரை காப்பாத்திருக்கா. அதனால ஐ ரியலி ரெஸ்பெக்ட். அண்ட் நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை என்னால அடைக்கவே முடியாது. பட் ஐ டோன்ட் லவ் ஹர் டாட். நான் நிஜமாவே லக்ஷ்மியை லவ் பண்ணல. அண்ட் டாட், அது இப்போ அது என்ன டாட், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் மலிஷ்காவை. அண்ட் நான் உண்மையை சொல்றேன், அது டாட் லக்ஷ்மியும் என்ன லவ் பண்ணவே இல்லை. சரி, இப்ப நீங்களே சொல்லுங்க. அதாவது நான் லக்ஷ்மியை லவ் பண்றதா இருந்தா நான் எதுக்கு லக்ஷ்மிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? அதோட மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி ஏன் யோசிக்கணும்? இல்லையா? அப்புறம் ஏன்டா லக்ஷ்மி உன்னை இழுத்துட்டு போனா? அப்படி என்ன அவசர வேலை அவளுக்கு? பாட்டி, அந்த பேச்சை விடுங்களேன் ப்ளீஸ். நீ உண்மையிலேயே லக்ஷ்மியை விரும்புறதா இருந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு, காலம் கடந்து போச்சுடா. சொல்றது புரியுதுல்ல? நானும் இதைத்தான் சொல்றேன், இதைத்தான் சொல்றேன். அண்ட் பாட்டி, லக்ஷ்மிக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, எனக்கும் நடக்க போகுது. அதோட எனக்கும் மலிஷ்காவுக்கும் இருக்கிற உறவு வேற, அது டோட்டலா வேற. அது என்னால் மலிஷ்காவை விட முடியாது. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மியை எப்படி நான் லவ் பண்ண முடியும்? இந்த கேள்விக்கே இடம் இல்லையே. நான் லக்ஷ்மியை லவ் பண்றனோ இல்ல பண்ணலையோ அந்த கேள்விக்கே இடம் இல்லையே. அதான் சொல்றேன், லக்ஷ்மி அவ லைஃப்ல ஹாப்பியா இருக்கட்டும், நான் மலிஷ்கா கூட என் லைஃப்ல ஹாப்பியா இருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அண்ட் இந்த விஷயத்துல என்னால உறுதியா சொல்ல முடியும், நான் லக்ஷ்மியை லவ் பண்ணல. ஐ டோன்ட் லவ் லக்ஷ்மி. சாப்டர் க்ளோஸ்.